This is video sponsor Gents Review. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போர் போட போகிறோம். போர் போடும்போது 10 இன்ச்சு போரு 20 அடி வரைக்கும், அதுக்கப்புறம் 8 இன்ச்சு போரு அது ஒரு 40 அடி வரைக்கும் போடுறோம். அதுக்கப்புறம் 150 அடிக்கு 6 இன்ச்சு போர் போடுறோம். போர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம போருக்குள்ளே 150 அடிக்கும் பைப்பு நீர்மூழ்கி மோட்ரு வழியாக பைப்பை இறக்குறோம். பைப்பு போகுது, பைப்பு கூடவே கேபிள் போகுது, கேபிள் கூடவே கிரிப்புக்கு கயிறு போகுது. அப்படின்னு 10 அடியாக இறக்குறோம். ரொம்ப கஷ்டமாக பட்டு தான் இறக்குறோம். அப்படியே கொஞ்சம் பிடிச்சி இறக்குறோம். கேப்பு போகுது. மொத்தம் 200 அடி போர் இது. 200 அடியில் 200 அடி வரைக்குமே 6 இன்ச்சு பைப்பு இறக்கியாச்சு. அதுக்குள்ளே இந்த 1.5 இன்ச்சு பைப்பு, இது வந்து எல்என்டி கேபிள் பைப்பு, நல்ல குவாலிட்டியான பைப்பு இது. அதை பொறுமையாக இறக்கிக்கின்னு இருக்கிறோம். ஆமாம், இதை வந்து எண்டுக்கு வரப்போகுது. வந்தவுடனே மேலே ஒரு ஆங்கில் வச்சு அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சிட்றோம். வச்சதுக்கப்புறம் ஏன்னா இது ஆல்ரெடி மோட்டர் வந்து நீர்மூழ்கி மோட்டருங்கிறதுனால மேலே ஷார்ட்டர் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மோட்டர் ஆன் பண்ணால் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். தண்ணி ஆரம்பத்தில் கொஞ்சம் கலங்கலாக தான் வரும். ஏன்னா போர் போட்டு ஒரு நாள் தான் ஆச்சு இது. அதனால் கலங்கலாக தான் வரும். கொஞ்சம் நேரம் பொறுத்து தெளிய ஆரம்பிக்கும். தண்ணி வருது அப்படின்னு ஆசைப்பட்டு யாரும் வாய வச்சு உடனே குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் கெமிக்கலு, சொல்யூஷனு, டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். அதனால் போர் போட்டது தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு அவசரப்பட்டு தண்ணியை உடனே யாரும் குடிக்காதீங்க.